ஹாய் ஹலோ நாங்கள் இன்றைக்கு போன இடம் சாண்ட்பேங்க் பீச். யூகேயில் வெதரை பொறுத்தளவுக்கு எப்போ இருந்துட்டு நல்ல வெதர் வரும் அப்பேக்கில் தான் பீச் பக்கம் போகலாம். அப்படி இந்த வீக்கெண்ட் நல்ல வெதர் என்றதால் நாங்களும் இந்த பீச்சுக்கு போனோம். இந்த பீச்சுக்கு பேர் சாண்ட்பேங்க் பீச். இந்த பீச்சு நல்ல குவாலிட்டியான பீச் தான் யூகேயில் இருக்கிறதுல ஒரு பெஸ்ட்டான பீச்சுன்றே சொல்லலாம். இதில் காரை பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக உள்ளே போனீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கோல்ஃப் விளையாடுற இடம் இருக்குது. கோல்ஃப் விளையாட விருப்பம்ண்டா விளையாடலாம், விருப்பம் இல்லாட்டி நேரவே அப்படியே கடலில் போய் குதிக்க வேண்டியதான் எல்லாருமே. இப்படியே நடந்து போனீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் ரைட் சைடில் வந்து குழந்தை பிள்ளைகள் விளையாடுறதுக்கு ஒரு சின்ன பூங்கா மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் விளையாட விடுறேன்டா விடலாம், இல்லையண்டா பீச்சில் போய் விளையாட விட வேண்டியதான். இப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இந்த சாண்ட்பேங்க் பீச். இது நீளமாகவே இருக்குது. இது அப்படியே பூல் பீச்சோட எல்லாம் கனெக்ட் ஆகுது. விருப்பமானாங்கள் எந்த பீச்சுக்குனாலும் போகலாம். இந்த பீச்சை பொறுத்தளவு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. குளிக்கிறதுக்கு இருக்குது, பாத்ரூம் வசதி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ரெஸ்டாரண்ட் இருக்குது, சாப்பிடலாம், இல்லை காஃபி ஷாப் இருக்குது, ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது, எல்லாமே இருக்குது. நாங்களும் இந்த அடிக்கிற வெயிலில் போய் கடலில் குளிப்போம்னு போனோம். நீங்கள் பீச்சுக்கு போகணுமென்று சொல்லி பிளான் பண்ணினீங்க வேண்டாம், காலையிலேயே போங்க. அப்போத்தான் கார் பார்க் இடம் கிடைக்கும். நாங்கள் போன டைம் மதியம் என்றதால் எங்களுக்கு கார் பார்க் கிடைக்கல. 1 மணி நேரமாக அதுக்குள்ளே சுத்தண்டு சுற்றினோம். கார் பார்க் கிடைக்கிறது கஷ்டமாகவே இருந்தது. அப்புறம் 1.5 மைல் தூரம் கொண்டு காரை பார்க் பண்ணிவிட்டு நடந்து தான் இந்த பீச்சுக்கே வந்து சேர்ந்து. நாங்கள் மறந்துடாதீங்க, நீங்கள் பீச்சுக்கு போகிறதா இருந்தால் வீக்கெண்டில் பிளான் பண்ணுறீங்களா காலையிலேயே ஏர்லியாக போங்க இந்த பீச்சுக்கு. ஏனெண்டா இந்த வீக்கெண்டில் எல்லா பீச்சிலையுமே பார்க்கிங் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். ஏனெண்டா எல்லாருமே பீச்சுக்கு போகணுன்ட்டு ஆசைப்படுவாங்க. ரோட்டும் சரியான பிஸியாக இருக்கும். அதால் முடிஞ்ச வரை நீங்கள் பிளான் பண்ணினீங்க வேண்டாம், ஏர்லியாகவே போங்க. ஏர்லியாக போனால் தான் உங்களுக்கு பீச்சுக்கு முன்னாலேயே பார்க் பண்ணிவிட்டு போகக்கூடிய வசதியும் இருக்கும். அதேமாதிரி நாங்களும் போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பீச்சில் கடலில் குளியலை போட்டோம். குளியலை போட்டுட்டு கொண்டு போன சாப்பாடு எல்லாத்தையும் வடிவாக சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். நீங்களும் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே இருந்து சாப்பாடு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதால் நிறைய கப்பல் போகும், நிறைய பெரிஸ் போகும், நிறைய போட்டுகள் போகும், நிறைய பேர் ஸ்கூட்டர் ஓடுறதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. உங்களுக்கு விருப்பமான டைமில் நீங்கள் விரும்பி போகலாம். ரிலாக்ஸாக இருந்து இயற்கையை ரசித்து கொண்டு இந்த போகிற வார கப்பல்களையும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பீச்சு தான் இந்த பீச்சு. இந்த பீச்சில் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எல்லாருமே ஆசைப்படுற மாதிரி பாபிக்கு போட்டு சாப்பிடலும், இல்லை நீங்கள் குக் பண்ணி சாப்பிடணுமெண்டா ஈவினிங் 6 மணிக்கு பிறகு இந்த கவுன்சிலால் வந்து அந்த ஏரியா கவுன்சிலால் இந்த பீச்சில் நீங்கள் பாவிக்கு போடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. 6 மணிக்கு பிறகு நீங்கள் இன்னமும் இந்த பீச்சில் போய் செய்யலாம். மறந்துடாதீங்க, 6 மணிக்கு முன்னுக்கு போட்டிங்க வேண்டாம் வந்து ஃபைன் அடிப்பாங்க. 6 மணிக்கு பிறகு நீங்கள் பாவிக்கு போட்டு வடிவாக சாப்பிடலாம். அதே மாதிரி நாங்களும் டீயை போட்டு அதிலேயே வச்சு குடிச்சிட்டு ஈவினிங் போல் இந்த இயற்கையை ரசித்து கொண்டு இருந்தோம். நிறைய பேர் இதில் வந்து வாவிக்கு போடுறத அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் வாவிக்கு மிஷின் கொண்டு போகாதால் நாங்கள் வாவிக்கு போடையில். முடிஞ்ச வரை நீங்கள் எந்த பீச்சுக்கு போகிறதா இருந்தாலும் சர்ச் பண்ணி பாருங்கள், அதில் வாவிக்கு போடலாமா அப்படின்ட்டு. இந்த சாண்ட்பேங்க் பீச்சை பொறுத்தளவு 6 மணிக்கு பிறகு நீங்கள் போட்டு சாப்பிடலாம். நிறைய பேரோட போனீங்கன்னா வடிவாக என்ஜாய் பண்ணி பாவிக்க போட்டு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக அங்கேருந்து வலிக்கிட்டு வீட்டுக்கு போகலாம். அதே மாதிரி என்ன ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் அடுத்த சைட் கார் பார்க்குக்கு அடுத்த சைட் சன்செட் பார்க்க விரும்பினாலும் நீங்கள் போய் பார்க்கலாம். அது வந்து அடுத்த சைட்டில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் காட்டுறேன். ஈவினிங் போல் இந்த இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் இப்படி ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க. முடிஞ்ச வரை ஈவினிங் போல் போங்க, நல்ல வியூ இருக்கும், நல்ல சன்செட் மறைகிற டைம் இருக்கும். நீங்கள் நிறைய ஃபோட்டோகள் எடுக்கலாம், இயற்கையை ரசிக்கலாம். விரும்பினதுக்கு நீங்கள் என்னவும் செய்யலாம் இந்த பீச்சில்.
அதே மாதிரி நான் சொன்ன சன்செட் மறைகிற இடம் இங்கே இந்த இடம் வந்து சன்செட் மறையும். அடுத்த வீச்சு பக்கம் வந்து சூரியன் உதிக்கிற இடம், இந்த இடம் வந்து சூரியன் மறைகிற இடம். நீங்கள் சூரியன் மறைகிறத பார்க்கணும் என்று சொல்லி சில பேர் ஆசைப்படுவீங்க, சன்செட்டை ரசிக்கணும் என்று ஆசைப்படுவீங்க, இல்லை இந்த இடத்தால் ஒரு வாக்கிங் போகணும் என்று ஆசைப்படுவீங்க. அது இந்த இடம் பெஸ்ட்டான இடம். இதில் வந்து நிறைய பேர் போட் வந்து பழகிறவங்க, நிறைய ஸ்கேட்டிங் பண்ணுறவங்க, இப்படி நிறைய இடம் தான் இந்த ஏரியாவில். நீங்கள் இந்த இடத்த ரசித்து கொண்டே போகலாம். இந்த இடத்தால நிறைய பெரிசும் வந்து கடந்து போகும். உங்களுக்கு விரும்பினா இந்த இடத்துல வந்து போய் நின்று வாக்கிங் பண்ணி சன்செட்டையும் பார்க்கலாம். மறந்துடாதீங்க, நான் திரும்ப வலியுறுத்துகிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் யூகேயில் இருக்கிற நீங்கள் என்று சொன்னால், பீச்சுக்கு போகணும் என்று ஆசைப்பட்டீங்களென்று சொன்னால் ஏர்லியாகவே பிளான் பண்ணி போங்க. ஏனெண்டா அங்கே கார் பார்க் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதே நேரம் ரோட் எல்லாமே ட்ராஃபிக் ஆகுது. நீங்கள் வீக்கெண்டில் பிளான் பண்ணிவிட்டு ஏர்லியாக போய் இந்த பீச்சுக்கு போங்க. கார் பார்க் கிடைக்கும். உங்களுக்கு கிட்டவாகவே எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு நீங்களும் காரை சேஃபாக பார்க் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் 1.5 மைல் தூரம் அப்படி போய்த்தான் காரை பார்க் பண்ண வேண்டிய சூழலும் வரும். ஏண்டா இங்கே யூகே பொறுத்தளவு எப்போ வெதர் வரும் எப்போ போகுமான்னு தெரியாது. நீங்கள் முடிஞ்ச வரை வீக்கெண்ட் பிளான் பண்ணுறீங்களா இருந்தால் கொஞ்சம் ஏர்லியாகவே போங்க. போயிட்டு இந்த இயற்கையை ரசியுங்க. இந்த ஏரியாவிலையும் கொஞ்சம் தூரம் அங்கால போனீங்கன்னு சொன்னால் வாவிக்கு போடுற இடம் எல்லாமே இருக்குது. முடிஞ்ச வரை நீங்கள் இந்த இடத்த வடிவாக சுற்றி பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் என்ன ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். என்னென்னு சொன்னால் நாங்கள் வீடியோ எடுத்தது குறைவு. முடிஞ்ச வரை அடுத்த தடவை எங்கேயாவது வீச்சுக்கு போய்க்க நல்ல வீடியோவாக எடுத்து போடுறோம். நன்றி, வணக்கம்.